எஃப்எம் 106.4 லாஸ்ட் பெஞ்ச். ஒரு குப்பை அள்ளக்கூடிய லாரி தினமும் காலையில் வந்து எவ்வளவு குப்பைகளை அள்ளிக்கொண்டு செல்கிறதோ அதுபோல் உங்கள் வீட்டு தோறும் வந்து உங்கள் குப்பைகளை அள்ள காத்திருக்கும் மூவர் வந்து விட்டோம். உதவுங்க. அதுபோல் அதாவது ஒரு குப்பை லாரியை போல் இந்த லாஸ்ட் பெஞ்ச் என்னும் லாரி உங்க வீடு வீடா வந்து அறிவுகளை கொட்டிவிட்டு செல்லும். ஆமா, குப்பை லாரி எல்லா வீட்டுல வந்து குப்பையை கொட்டிட்டு போகுது. டேய், அறிவை அள்ளிக்கொண்டு செல்லும். உங்கள் வீட்டில் இருக்கும் அறிவுகளை அள்ளிக்கொண்டு இல்லாதவர் வீடுகளில் கொட்டிவிட்டு செல்லும். இதற்காக லாஸ்ட் பெஞ்சுக்கு அறிவள்ளி என்னும் ஒரு பெயரும் உண்டு. குப்பை லாஸ்ட் பெஞ்ச் என்று இன்னொரு பேரும் உண்டு. இப்ப சொன்னியே, இதுக்கு மக்கள் சிரிப்பாங்கடா. ஏன்? நம்மளதான் கலாய்ச்சிட்டல நீ. டேய், அறிவு குப்பைடா. அதாவது மக்கள் வீட்டுல எல்லாம் அறிவு குப்பை நம்ம போட்டு வைக்கிறோம், மக்கள் அதை எடுத்து பயன்படுத்திக்கிறாங்க. ஒரு மனுஷனோட நல்லதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அவனோட புத்தகத்தை பார்க்கணும். அதே மனுஷனோட கெட்டதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அவங்க வீட்டு குப்பை தொட்டியை பார்க்கணும்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. 7ஆம் அறிவு படத்துல யார் முருகதாஸ் சொன்னது? இது பெரியவங்க சொன்னதான். புழுறான் பத்தியா அவன். அதுவும் இல்லாம சில பேர் வீட்டுல புத்தகம் இருக்குதுப்பா. நானும் எடுத்து புரட்டிலாம் படிச்சா பால்காரங்கிட்ட கடனு, மல்லிகை கடையில கடனு, இதத்தான் எழுதி வச்சிருக்காங்க புத்தகத்துல. சந்தோஷிட்டு புக் எடுத்து பச்சா. மேலும் ஒரு சிலர் வீட்டுல புத்தகங்கள் இருக்குப்பா. அந்த புத்தகத்தை எடுத்து பார்த்தா தனிமையில் ஒரு தாவரம், இந்த பாரு, தாப்பாளுக்குள் ஒரு ஆப்பா. இந்த பாரு, நீ வேற மாதிரி புத்தகத்தை பத்தி பேசுற. புத்தகம் கையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை கண்டதும் ஒதுங்குவோ மழையிலே. பள்ளியை கண்டோனா நாம வந்து கட்டில்கள்ல தான் போய் பொதுவா ஒழிஞ்சுக்குவோம். எதுக்கு மழையில போய் ஒதுங்குறோம்? அதாவது ஒருத்தனோட நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக புத்தகத்தை நோண்டிங்க. நான் ஒருத்தவங்க வீட்டுல அவங்களோட கெட்ட விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக குப்பை தொட்டி தேனப்பா. ஆனா அவங்க வீட்டுல குப்பை தொட்டி வைக்கிறதுக்கு கூட வசதி இல்லப்பா. எந்த ஃபேமிலின்னு உனக்கே தெரிஞ்சிருக்கோம் சுரேஷ். குப்பை தொட்டிக்கு வசதி இருக்கோ இல்லையோ, ஆனா யாரோ ஒருத்தர் குப்பையை டெய்லி நோண்டுறாருன்றத ஒத்துக்கிட்டாரு பொதுப்படையா. சரி, இப்படி மாத்தி மாத்தி நீங்க 2 பேரும் சண்டை போடாம மக்களுக்கு வணக்கத்தை வைப்போம். மக்களே வணக்கம். மக்களே, சண்டை போடாத அலோசியஸ் நான். மக்களே, இன்னைக்கு என்னால எந்த அடகுகளையும் பிங்க் ரசீது வாங்க முடியலங்கிறதுனால உங்ககிட்ட நான் வணக்கத்தை வைக்கிறேன். நான் சுரேஷ். மக்களே, இந்த லாஸ்ட் பெஞ்சில் இருக்க ஒரே டிசிப்ளினான ஒரு ஆளு நான் சந்தோஷ். சுரேஷ் வந்தோடனே கேட்கணும்னு நினைச்சேன், என்ன இன்னைக்கு அதிசயமா சிவப்பா இருக்க? நான் வந்து பேரை சுரேஷ்ல இருந்து ஆகாஷ்னு மாத்திக்க போறேன்பா. போய் சொல்லாத. 4-5 நாளா குளிக்கலடா, அதனால தான் சிவப்பா இருக்கிறான். 4-5 நாளா குடிக்கலன்னா ஒருத்தர் கருப்பாக்கலாம். எப்படிடா சிவப்பாக்க முடியும்? அதுலப்பா போன வாரம் எங்க ஏரியால ஹோலி கொண்டாடணும். எங்க ஏரியால கறி குழம்பு. என்னடா சொல்ற? அவங்க ஏரியால கோழி குழம்புனால எங்க ஏரியால கறி குழம்பு. டேய், கோழி குழம்பு இல்லடா அது, ஹோலி கொண்டாடினாங்களாமா. இங்க வேற கொண்டாடணும்னு சொல்லாத. கொண்டாடினாங்க, நானும் போய் கலந்துக்கிட்டேன் அப்படின்னு வேணா சொல்லு. இல்லப்பா, வழக்கம் போல டெய்லி நான் அடகு வைக்க போவேன்ல. ஆமா, அடகு கடை. அடகு கடைக்கு டெய்லி 2 பேர் போறாங்கடா தவறாம. யாரா? ஒன்னு அந்த அடகு கடைக்காரு, சரி. இன்னொன்னு அடகு வைக்கிறதுக்காக நம்ம சுரேஷ். எனக்கு ரொம்ப நாளா சந்தேகம். நானே கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு பொருள் அடகு வைக்கிறதுக்காக அடகு கடைக்கு போனா பரவாயில்ல, நீ எதுக்கு டெய்லி அடகு கடையில போய் அட்டெண்டன்ஸ் போட்டு வர? இல்லப்பா, நாங்க வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு பொருள் அடகு வைப்போம். சோ போன மாசம் 8ஆம் தேதி அண்டா அடகு வச்சுட்டோம்னா இந்த மாசம் அதை மூட்டிட்டு ஒரு குண்டான அடகு வச்சுட்டு வந்துருவோம். எங்களுக்கு அடகு வைக்கலாம் கை உதற ஆரம்பிச்சிடும் டெய்லி. இப்படிதான்டா ஒரு நாள் அடகு வைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல, எல்லாத்தையும் அடகு வச்சிட்டாங்க. அவர் கொடுப்பாரு தெரியுமா பிங்க் ரசீது, அந்த ரசீதை எடுத்து போய் அடகு வைக்கிறான்டா. உலகத்துல வந்து சிகரெட்டுக்கு அடிமையானவங்களை பார்த்திருக்கேன், சரக்கு மதுக்கு அடிமையானவங்களை பார்த்திருக்கேன். சிகரெட், சரக்கு, மது வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு. பொதுமக்கள் வெளியிடோர் லாஸ்ட் பெஞ்ச். ரொம்ப குறிப்பா இது வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு. உலகத்திலே அடகு கடைக்கு அடிமையான முதல் ஆளு சுரேஷ். எது வேணாலும் சொல்லிட்டு போங்கப்பா, நான் ரெகுலர் கஸ்டமர்ல. அதனால போன வாரம் அவங்க கடைக்கு அடகு வைக்க போகும்போது வா நம்ம இந்த கலர் பவுடர் எடுத்துக்கணும் கோலமாவெல்லாம் மேல கொட்டிட்டாங்கப்பா. ஐயோ, அப்புறம் ஓசியில கிடைக்குதுன்னு சொல்லிட்டு கவர்ல கட்டி எடுத்து வந்து விற்க ட்ரை பண்ணிருப்பியே. அப்படி பண்ணல. நல்லா என் மேல பூசுங்க, நல்லா பூசுங்க, எல்லாத்தையும் பூச சொல்லிட்டு வீட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டு ஒவ்வொன்னா சொரண்டி எடுத்து கவர்ல போட்டு நான் வித்துட்டேன் மார்க்கெட்ல. அப்ப கூட இவன் மேல அங்கங்க சிவப்பு கலர் ஒட்டி இருந்தது. சரி, இனிமேல் நம்ம சிவப்பா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னையில இருந்து குளிக்கவே இல்லடா. அடகு 1000 உலகம் முழுவதும். அடகு வைக்கிற பையன் அழக கூட அடகா மாத்தி அடகு 1000. இவங்க ஃபேமிலி பாட்டு மாதிரி பாடிட்டு இருக்கான் பாரு. அடகோவியம் அப்படின்னு முரளி பாட்டுலாம் போடுவான்டா இவன். இது ஆனா செட் ஆல. என்னதான் இருந்தாலும் அவருக்குள்ள தூங்கிட்டு இருக்க எஸ்பிபி பாடினாதான் பாட்டு கேட்கற மாதிரி. ஐயோ, அவர் எழுப்பி விட்றாத, நீங்க தூங்குங்க எஸ்பிபி. பாட்டு உன்னை இழுக்குதா. ஐயோ, எந்திரிச்சா போல இருக்குது. ஆனா இந்த எஸ்பிபி மேட்டர் பேசுறதுல இருந்து மக்களுக்கு எல்லாம் ஒரு சந்தேகம். எஸ்பிபி மேட்டர் இல்லடா, எஸ்பிபி பத்தி பேசுறதுல இருந்து எஸ்பிபி அவ்வளவு பெரிய ஆளு, அவரே சுரேஷ் குள்ள தூக்குனாருன்னா அப்ப சுரேஷ் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான்னு மக்கள் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆமாடா, நான் போன வாரம் பெரிய ஆள் ஆயிட்டேன். அப்ப கூட பாட்டு பாடுனாங்க, அரச்ச சந்தானம் நக்கும் குங்குமம் அழகு. நீ பேசுறது நிஜமா சொல்றேன், உனக்கு கேவலமான ஒரு விஷயம்டா. அதை வைக்கவே படமே இன்னும் பெருமையா பேசுற. எனக்கு பாட்டு பாடுறதுக்கு சிச்சுவேஷன் கிடைச்சா நான் என்ன வேணாலும் பேசுவோம்பா. இங்க பாரு, முதல்ல போய் ஒரு தேங்காய் நார் எடுத்து நல்லா நரம் தேய்ச்சி அந்த சிவப்பு கலர்லாம் தூக்கி எடுத்துட்டு பழைய மாதிரி கருப்பு கலர்ல அழகா வந்து உட்காரு. அப்பனா அந்த இடத்துல நீ வந்து எனக்கு தேங்காய் நார் சேர்க்கும் போது பாட்டு பாடணும். அட உச்சந்தல உச்சி. அந்த பாட்டுல பிரபு வந்து ராஜா ரவி தலையில தேங்காய் நார் வச்சு தேய்ச்சிட்டு இருப்பாரு. பார்த்தான் இவன். அது தேங்காய் என்னடா, நாறு கிடையாது. நாருக்கு என்ன பாட்டு பாடுறது? நறுன்னு சொல்ல வேணாண்டா, அவன் என்ன பாட்டு பாடுவான்னு தெரியும். நரிமுகையே நரிமுகையேன்னு பாடுவான். போடா நரி தலையா, அது நரிமுகையே கிடையாது, நறுமுகையே நறுமுகையே. நீங்க பாட்டு பாடுறதுலயும் பேசுறதுலயும் லாஸ்ட் பெஞ்ச்ல டாபிக் ஒன்னு இருக்குமேப்பா, அது காணுமே. இன்னைக்கு லாஸ்ட் பெஞ்ச்ல டாபிக்கு லீவ் விட்டுருக்கோம். ஆமா, ஏன்னா இன்னைக்கு அதுக்கு பர்த்டே.
இப்படியே பேசிட்டு இருங்க. லாஸ்ட் பெஞ்சுக்கு மொத்தமா ஒரு நாள் விஆர்எஸ் கொடுத்து ரிட்டையர் ஆகி வீட்டுக்கு அனுப்ப போறாங்க. ஆக்சுவலா அந்த டாபிக்ல நீங்க நியாயமா வந்து நமக்கு சாக்லேட் அப்புறம் ஹாப்பி பர்த்டே சாங்லாம் பண்ணோம். அப்ப அநியாயமா என்ன பண்ணும் அது? இப்படியே பேசிட்டு இருக்கடா. போன வாரம் பாரு கோழி பண்டிகை செம்ம ஜாலியா நாங்களே எங்க ஏரியால கொண்டாடணும். இங்க பாரு, அது ஹோலி பண்டிகை கோழி பண்டிகைன்னு சொல்லாத. விராட் கோலி கோச்சிக்க மாட்டாரு. சரிப்பா, போன வாரம் ஹோலி பண்டிகை. அந்த ஹோலி பண்டிகை அன்னைக்கு நாங்கெல்லாம் வந்து ஜாலியா கலர் பூசி விளையாடி நாங்க ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். ஏன் நம்மளும் நம்ம சமுதாயத்திலயும் ஹோலி பண்டிகை கொண்டாடக்கூடாது? ஏய், என்னடா பொசுக்கு நம்ம சமுதாயம் சொல்லிட்டு பிரிச்சு பேசிட்ட? என்னமோ நீ ஃபாரின்ல போய் கொண்டாடிட்டு வந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க. சுரேஷ் எதுக்கு போன வாரம் ஹோலி பண்டிகை கொண்டாடினா, ஏன் இன்னும் அந்த கலரோட குளிக்காம சுத்திட்டு இருக்கான்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன கண்டுபிடிச்ச? அது வந்து அவருடைய புத்திசாலித்தனம். அதாவது ஹோலி பண்டிகை கொண்டாடி கலர் பூஸ்ட் அலைஞ்சா கொஞ்ச நாளைக்கு கடங்காரங்க கண்டெல்லாம் மாட்ட மாட்டோம், யாரும் நம்மள வந்து புடிச்சிக்க மாட்டாங்கன்ற ஒரு தைரியம். அதனாலதான் இன்னைக்கு ஆபீஸ்க்குள்ளே உன்னை செக்யூரிட்டி உள்ள இல்லையா? ஆமா, செக்யூரிட்டி என்ன உள்ள இவங்க எல்லாம் வந்து ஜாமீன் எழுத்து போட்டு என்ன உள்ள கூட்டு வந்தாங்க. டேய், நான் என்ன சொல்ல வரேன்னா, சந்தோஷ் சொன்னதில் பிழை இருக்கிறது. என்ன பிழை கண்டா என் மௌனே? அதாவது நாங்க கஷ்டப்படுற ஃபேமிலி கிடையாது. எங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா பக்கத்து வீட்லயாவது பொருளை வாங்கி அடகு வச்சு காசு சம்பாரிச்சிருவோம். அதனால எங்களுக்கு கடங்காரம் கிடையாது. அது பேரு சம்பாதிக்கிறது கிடையாது. கேவலமா பக்கத்து வீட்டுல ஒரு பொருளை பிச்சை எடுத்து வாங்கி அதை அடகு வச்சு அந்த காசை சாப்பிடுறீங்க. இந்த பாரு, நாங்க எப்படி வேணாலும் சாப்பிட்டு போறோம்பா. ஆனா நாங்க வந்து கேவலமா பிச்சை எல்லாம் எடுக்கல. பக்கத்து வீட்டுல இருந்து பொருள் வாங்கி அடகு வைக்கிறோம். ஆனா இவன் அப்படி கிடையாது. இவன் தான் கடகாரனை பார்த்தா ஒளிவான். அன்னைக்கு கூடப்பா ஒரு கரும்புக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறான். கடகாரன் வந்தா நான் இல்லைன்னு சொல்லுகிறான். கரும்பு எவ்வளவு ஒல்லியா இருக்கும், அது பின்னாடி ஒளி முடியுமாடா? எப்படா உனக்கு மட்டும் இந்த மாதிரி தோணுது? அந்த கரும்பு வேணா உன் பின்னாடி ஒளியிலாம தவிர நீ கரும்பு பின்னாடி ஒளிய முடியாது. எப்படி ஃபேக்ட் புச்சம் பார்த்தல? கரும்பாப்பா ஊரு பூரா கடன் வாங்கி இருக்குது. நான் கரும்பு பின்னாடி ஒளிறேன், இல்லாட்டினா எறும்பு பின்னாடி ஒளிறேன். பத்தியா, இவர் எறும்போட சின்ன பர்சனம், டைனி பர்சனம். இங்க பாரு, நான் அது கௌரவமா ஒளிஞ்சு ஒரு தொழில் பாக்குறேன். மற்றவங்க மாதிரி கேவலமா மூஞ்சில சாயத்தை பூசிக்கிட்டு சுரேஷா அந்த பையன் அந்த தெருமுக்குள்ள தாங்க விளையாண்டுருப்பா, போய் புடிச்சிங்க அப்படின்னு சொல்றது இல்ல. இத பாரு அனிதா, இந்த மாதிரி பணக்கார பொண்ணுங்களோட நான் ஜாலியா ஹோலி கொண்டாட்டு வந்திருக்கிறேன். உனக்கு அந்த மாதிரி யாருமே கிடையாது. நீ ஹோலி கொண்டாட என்னடா பண்ணுவ? என்னடா பண்ணுவான்? ஒரே நிமிஷம், ஹோலி என்பது பணக்கார பெண்கள் மட்டும் தான் கொண்டாடுற ஒரு பண்டிகையா? எங்க ஏரியால நாங்களாம் அப்படிதான் கொண்டாடணும். ஆனா உனக்கு ஹோலி கொண்டாடணும்னு அன்னைக்கு உனக்கு ஆசை வந்துருச்சுடா என்ன பார்த்துட்டு. என்னடா சொல்ற? உன்னை பார்த்து உனக்கு ஆசை வந்துருச்சா? டேய், அப்படி இல்ல, ஹோலி கொண்டாடணும்னு ஆசை வந்துச்சு. உடனே அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல அந்த நைட்டி போட்டு சுத்திட்டு இருக்குமே ஊருக்குள்ள. மாவும் இல்ல. ஏய், என்ன என் கேர்ள் ஃப்ரெண்ட் நைட்டி போட்டு சுத்திட்டு இருக்கோம்? ஏதோ உங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ல கட்டிங் போட்டு சுத்திட்டு இருக்க மாதிரி சொல்ற? ஐயோ, 90 கட்டிங் வீட்டுக்கு நடக்குன்னு கேடு. பொதுவாக கத்து வெளியோட லாஸ்ட் பெஞ்ச். சரிப்பா, ஹோலி பண்டிகை வந்துச்சு, முடிஞ்சு போச்சு. அடுத்து என்ன பேச போறோம்? ஹோலி பண்டிகை முடிஞ்சு ஒரு வாரம் கழிச்சு கொண்டாடுற ஒரே நிகழ்ச்சி நம்ம நிகழ்ச்சியா தான்டா இருக்கும். அது கிடையாது. போன வாரம் நம்ம கொண்டாடினதை பத்தி இவன் பேச ஆரம்பிச்சிட்டான். இன்னைக்கு டாபிக் என்னன்னாலும் சரி ஹோலி பண்டிகை தான். இந்த ஹோலி பண்டிகை எதனால கொண்டாடுறாங்க? அது கிடையாது டாபிக். நீ வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னை பத்தி தப்பா பேசின. உன் கேர்ள் ஃப்ரெண்டை பத்தி இந்த நான் பேசாம விட மாட்டேன்டா. ஏன் இவனை நிறுத்த மாட்டியாடா? ஏன்டா இவன் பழி வாங்குறதுல இருக்கான்டா எப்ப பார்த்தாலும்? அடுத்தவங்க கேர்ள் ஃப்ரெண்டை பத்தி எல்லாம் பேசாத சுரேஷ், அதெல்லாம் தப்பு தகாத செயல். டேய், நான் தப்பால எதுவும் யோசிக்கலடா. அவனும் அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் எப்படி ஹோலி கொண்டாடுறாங்கன்றதை நீ தெரிஞ்சுக்கணும். நம்ம மக்கள் தெரிஞ்சுக்கணும். எப்படி கொண்டாடுறாங்க? அவன் எங்க மீட் பண்ணுவான் அவன் கேர்ள் ஃப்ரெண்ட? மாவும் இல்ல. அன்னைக்கு நான் ஹோலி பண்டிகை எல்லாம் கொண்டாடிட்டு வந்தேனா என்னையும் அனிதா ஒன்னா பார்த்தான் இவன். ஓகே, நாங்க வந்து ஜாலியா ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு வந்தோம்னு பார்த்துட்டு இவன் கேர்ள் ஃப்ரெண்ட் நம்மளும் ஹோலி கொண்டாடலாமான்னு கேட்டான். அதுவும் ஓகேச்சு. ஆனா இவங்க கையில வந்து அந்த கலர் சாயம் வாங்குறது காசு இல்ல. உடனே மாவும் இல்ல இருக்கிற மிளகா தனியா இல்ல 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 மிளகா தனியா சேக்காலாம் கிடையாது. மாவும் இல்ல மிளகா தனியா அரைச்சதுக்கு அப்புறம் வரும் தெரியுமா மிளகா பொடி. ஆமா, மஞ்சள் கலரு மிளகா தூள். அதேதான். அதுக்கப்புறம் கோதுமை அரைச்சாங்க, அதுல வெள்ளத்தூள். ஓகே, சீக்கா அரைச்ச காப்பி தூள். சீக்கா அரைச்சா காப்பி தூள் வராது, சீக்கா தூள் தான் வரும். ஏதோ ஒண்ணு காப்பி கலர்ல இருக்கும். இது எல்லாத்தையும் இவங்க மாத்தி மாத்தி மூஞ்சில புசின்னு கண்ணெல்லாம் எரிஞ்சிச்சு இவனுக்கு. அப்ப கூட ஹோலி கொண்டாடுறோம்னு சந்தோஷப்படுகிறான். ஃபயர் இன்ஜினுக்கு கூட வேண்டியதாண்டா, கண்ணுல எரிஞ்சு போச்சாம. இருப்பா மடமடன்னு பேசாதீங்க, கொஞ்சம் கேப் கொடு. இந்த சம்பவத்துக்கு நடுவுல சுரேஷ் சொன்னா அவனும் அனிதா ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்லியா ரோட்ல பேசிட்டு வந்ததா சொன்னான். ஆமா, அது நானும் கவனிக்கவே இல்லையா? அதே மாடுலேஷன் அனிதா அப்படின்னு வேற மாதிரி போகுது. ஃப்ரெண்ட்லியா பேசுற யோக்கியனுக்கு இருட்டுல என்ன வேலைன்னு நான் கேக்குறேன். கரெக்டா கேக்குறாரு. யோகியனுக்கு இருட்டு என்னப்பா வேலை? அதுலப்பா அனிதா டியூஷன் முடிச்சு 4வது தெரு தாண்டி போனோம். அங்க இவன் குத்த வச்சு உட்கார்ந்து கழுத்துல இருக்க செயின் எல்லாம் பறிச்சுட்டு இருக்கான். ஓகே, இப்ப புரியுதா ஏன் அந்த பொண்ணுக்கு நான் பாடி கார்டா கூட போனேன்? டேய், பொண்ணுங்க கழுத்துல இருக்க செயின்ல நான் பூவாடா பறிச்சுன்னு இருக்கிறதுக்கு. ஒரே நிமிஷம், யாரோ ஒருத்தர் பயங்கரமா குளிர் காஞ்சிட்டு இருக்க மாதிரி தெரியுது எனக்கு. அலோசியஸ் தானே? பாட்டே வரல வேற ரொம்ப நேரமா. Hello FML Last Bench. லாஸ்ட் பெஞ்ச் நிகழ்ச்சியில் இன்னைக்கு டாபிக் எதை பத்தி பேசுறோம்னா, அமெரிக்கால போன வாரம் ஒரு சின்ன பிரச்சனை வச்சுங்க, அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். இப்பதான் டாபிக் அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். சந்தோஷ், அமெரிக்கால ஹோலி பண்டிகை கொண்டாடினாங்களாம் போன வாரம். ஆமாப்பா, ஹோலி பண்டிகை என்பது உலகம் பூரா பரவி கிடக்குது. அப்புறம் நம்ம அலோசியஸ் எப்படி ஹோலி பண்டிகை கொண்டாடினான்னு மக்களுக்கு தெரியுமா? வேற நான் உங்க 2 பேர் பேச்சுக்கும் வரல, அதனால நீங்களும் தேவையில்லாம என்ன பத்தி பேசாதீங்க. நான் உன்னை பத்தி பேசலடா, உன்னை பத்தி உங்க கேர்ள் ஃப்ரெண்டை பத்தி சுரேஷ் தானே பேசினா. கரெக்ட், சுரேஷ் தான் பேசினான். ஆனா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் வந்து கேட்கணும் அலோசியஸ்.
கேளு. போன வாரம் நம்ம 3ஆவது தெரு எண்டுல ஒரு புதுசு அபார்ட்மெண்ட்ஸ் கட்டிட்டு இருக்காங்கல்ல, அம்மா அங்க இருந்த ஒரு செங்கல் செவர்ல உன் மூஞ்ச வச்சு லைட்டா கரெக்ட்னு தேய்ச்சிக்கிட்டு இருந்தியாமே. அது கூட பரவாயில்ல. அதே பில்டிங் கட்டுறதுக்கு இப்போ வந்து சுண்ணாம்பு அடிக்கிறதுக்கு சுண்ணாம்பு வாங்கி கலந்து வச்சிருந்தாங்களா, சரி அதை யாரோ எடுத்து தலையில ஊத்திக்கிட்டு முடி வெள்ளையா போயிடுச்சு. அது நம்ம ஏரியால தான் யார் இரு இவன் தலைய பாரு. பாட்டு வேற யாரோ பாடினாங்களாமே, வெள்ளை 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 வெள்ளை. ஒரு நிமிஷம். அந்த அபார்ட்மெண்ட்ஸ்ல நான் வந்து சூப்பர்வைசரா வேலை பார்க்கறேன். அதாவது அந்த செங்கல் சுண்ணாம்பு அடிச்சதுக்கு அப்புறம் ஃபினிஷிங் நல்லா இருக்குதா, அதாவது நைஸா இருக்குதா அப்படின்னு டெஸ்ட் பண்றதுக்காக இப்போ ஏதாவது ஒரு விஷயம் நைஸா இருந்ததுன்னா கண்ணத்தை தேய்ச்சி பார்ப்பாங்களா, அதான் அந்த செங்கலை தேய்ச்சி பார்த்தேன். எல்லாம் ஓகே. சூப்பர்வைசர் எதுக்குப்பா போலீஸ் சூப்பரண்ட் அந்த இடத்துல அடிக்கடி செங்கல் சிமெண்ட் மூட்டை காணா போகுதுன்னு அரெஸ்ட் பண்றாரு? அது எல்லாம் போனா கூட பரவாயில்லப்பா. சூப்பர்வைசர்னா நீ சொன்ன மாதிரியே செங்கலை தேய்ச்சி பார்த்து செக் பண்ண, சுண்ணாம்பு தேய்ச்சி பார்த்து செக் பண்ணலாம். செக் பண்ண பிறகு தெருவில் ஹாப்பி ஹோலின்னு கத்திக்கிட்டே எதுக்கு ஓடுன? இதெல்லாம் பரவாயில்லடா. ஃபைனல் டச் அதுதான் மறக்கவே முடியாது. ஐயோ என்ன யோசிச்சு வச்சுக்கிறான்னு தெரியலையே. என்ன டச் அது? அந்த ஏரியால அபார்ட்மெண்ட்ஸ் வருதுன்றதுக்காக அந்த ரோட் எல்லாம் புதுசா போடுறதுக்கு தார் காய்ச்சிருந்தாங்க. ஆமா, இங்க பாரு, ஏற்கனவே நம்மலாம் அந்த கலர் தான். அதே ஒரு சாயம்னு எடுத்து பூசினா அதோட அசிங்கம் வேற எதுவும் இல்லடா. அது உனக்கு தான் தெரியணும், அதான் தெரியாம எடுத்து பூசிட்டிய. எனக்கு ஹோலி பண்டிகையில ஒரு பெரிய டவுட் இருக்குப்பா. முதல்ல உனக்கு ஹோலி பண்டிகைனா என்னன்னு சொல்ற, அப்பதான் டவுட் போகும். ஃபர்ஸ்ட் வாட் இஸ் ஹோலி? ஹோலி எத்தனை வகைப்படும்? உடனே உனக்கு டெஃபினிஷன்லாம் ஆரம்பிக்காதனா. கோழி 2 வகைப்படும், நாட்டுக்கோழி, பிராய்லர் கோழி. விராட் கோலி அது என்ன கோழிப்பா? அந்த கோழி இது வரைக்கும் சாப்பிட்டது இல்லையே, சூப்பு கூட வச்சு குடிச்சது இல்லையே. ஆமா, விராட் கோலியை சூப் வச்சு குடிக்கிறதுக்கு நீ வந்து காட்டுவாசி அவரை வந்து புடிச்சுன்னு போயிடு. ஓன்னு எல்லாம் ஏன்டா டே. இங்க பாரு, ஆப்பிரிக்கா வருது பாரு வெளியே, நைஸா பாஷை. ஆமா, ஆப்பிரிக்கா பாஷை வருது. ஆப்பிரிக்கா காட்டு புலிலாம் கிடையாது, இவன் அவ்வளவு கெத்து கிடையாது. சரி, எல்லாம் இருக்கட்டும், நான் உனக்கு சொல்றேன் கேளு. ஹோலி என்பது கலர் சாயம் பூசிக்கொண்டு விளையாடும் ஒரு விளையாட்டு. அதாவது கலர்ஃபுல்லான ஒரு கேம் அது. ஆனா ஹோலி தவிர மற்ற நாட்கள்ல நம்ம வந்து பெண்கள் மீதோ ஆண்கள் மீதோ கலர் சாயம் பூசினா நம்மள வந்து ஈவ் டீசிங் அப்படி இப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணிடுறாங்களே, ஏன்? நீ மத்த கலர் யூஸ் பண்ண கூடாது. அந்த இடத்துல எல்லோ கலர் மாத்திரம் நீ யூஸ் பண்ணினா மொறப்பையன், மொறமாம, மொறப்பொண்ணு அப்படி ஆயிடும். பத்தியா, இவன் உன்னை முறைய சொல்றான். சும்மா பார்த்தாலே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க பொண்ணுங்க. நீ அவங்கள முறைச்சு பார்த்தனா உன்னை எவ்வளவு பெரிய கேஸ்ல உள்ள தள்ளுவாங்க. கரெக்ட். ஹோலி அப்ப எதுக்கு எல்லாரும் சாயம் பூசுறாங்க? இதுதான் என்னோட கேள்வி. வரானே பூசலனா சாயம் எல்லாம் வேஸ்டா போறேன்டா. காசு குத்து வாங்கி வச்சிட்டு சும்மா அப்படியே வச்சிருப்பியா நீ? லூசாடா நீ. நல்ல எக்ஸ்பிளனேஷன். நீ எங்கப்பா படிச்ச? நான் ஊட்டி கான்வென்ட். ஊட்டி கான்வென்ட். நரிமா மாதிரியே சொல்றான் பார். ஆமாப்பா, ஊட்டி கான்வென்ட்னா மலை மேல இருக்கு, சுத்தி நரி நின்னு ஊழையிடாதா? உதவுவாங்க. டக்குன்னு கேட்டதுனால எந்த ஸ்கூல் பேர் சொல்றதுன்னு யோசிச்சு சொன்னேன். ஆமா, மத்தவங்க எல்லாம் ஸ்கூல்ல வந்து வேற சப்ஜெக்ட்டுக்கு தான் கிளாஸ் மாறுவாங்க. இவரு ஸ்கூலா சப்ஜெக்ட்டுக்கு கிளாஸ் மாறுவாரு. இந்த கான்வென்ட்னாலே ஊட்டில தான் இருக்குமா? இல்லப்பா, இவன் ஏன் எதுக்கு தான ஊட்டி கான்வென்ட்ன்றானா? இவன் மதிய உணவு திட்டம் அதை மட்டுமே யூஸ் பண்ணிப்பான் ஸ்கூலுக்கு போயிட்டு. அதாவது ஊட்டி சாப்பிடுவாங்கல்ல. இந்த மதிய உணவு திட்டம் ஸ்கூல்ல மட்டும் தான் இருக்குமா? ரேடியோ கம்பெனில எல்லாம் கிடையாதா? ரேடியோல எல்லாம் இல்லப்பா, வாரத்துக்கு 2 நாள் முட்டை போடுவாங்க டோக்கன் குத்து. இந்த ஹோலி பண்டிகையை பத்தி பேசிட்டு இருக்கோம்ல, அப்பதான் எனக்கு டக்குன்னு ஒண்ணு ஞாபகம் வந்துச்சு. என்னதுப்பா? போன வாரம் எங்க அப்பா ஹோலி பண்டிகை கொண்டாடி வீட்டுக்கு வந்தாரா? எப்படி வந்திருக்க இருப்பா? இல்ல எப்படி வந்திருக்க முடியும்? உங்க அப்பா ஹோலி பண்டிகை கொண்டாடினாலே எங்கேயோ கொள்ளை அடிச்சிட்டு மாட்டிட கூடாது, மூஞ்சில கலர் சாயம் பூசிருக்காரு. ஆமாடா, உங்க அப்பா வாரத்துக்கு 2 நாள் ஹோலி பண்டிகை கொண்டாடுறவராச்சா? இப்படி பேசினா என்னப்பா, எப்படிப்பா சொல்ல முடியும்? அன்னைக்கு எங்க ஏரியால ஒரே பரபரப்பு. எல்லாரும் டே உங்க வீட்டுக்கு ரிக்கி பாண்டிங் வந்திருக்காரு, உங்க வீட்டுக்கு ரிக்கி பாண்டிங் வந்திருக்காரு. நாங்க நானும் ஐயோ ஆஸ்திரேலியா கிரிக்கெட் பிளேயர் ரிக்கி பாண்டிங் தான் வந்திருக்காரு வீட்டுக்கு போய் பார்த்தா எங்க அப்பா உட்காந்துருக்காரு. ஐயோ, அப்புறம் அவர்கிட்ட ஆட்டோகிராஃப் போட்டோல எத்தியா? அவருக்கு அதெல்லாம் தெரியாதுடா. அவர் ஹோலி பண்டிகை கொண்டாடி ரிக்கி பாண்டிங் மாதிரி நல்லா செக்கச்சேவர்னு ஆயிட்டாரு. இப்ப உங்க அப்பா ஹோலி பண்டிகை கொண்டாடினாருன்ற ஒத்துக்கிறேன். உங்க அப்பா ரிக்கி பாண்டிங் மாதிரி அப்படின்னு ஒரு பையன், அதனால நீ ஆசைப்பட்டு உங்க அப்பா புகழ்ந்து பேசுறதுலயும் தப்பு இல்ல. ஆனா உங்க அப்பா செக்கச்சேவல் ஆயிட்டாருன்னு சொன்ன தெரியுமா? ஆமா, அது உங்க அப்பானாலே ஒத்துக்க முடியாது, நாங்க எப்படி ஒத்துக்க முடியும்? கரெக்ட். ஆனா சந்தோஷ், என்கிட்ட சம்ம ஐடியா இருக்கு. உண்மையாவே அவ பாக்கிறதுக்கு இப்ப ரிக்கி பாண்டிங் மாதிரியே இருக்காரா? ஆமாடா, பேசாம ஆஸ்திரேலியா கிரிக்கெட் டீம்ல சேர்த்து விட்டு காசு சம்பாதிக்கலாம்டா. இது முன்னாடியே தெரிஞ்சுதாங்க. 2 வாரத்துக்கு முன்னாடி ரிக்கி பாண்டிங் இத்தனை வருஷம் இல்லாம ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. சூப்பர். ரிட்டையர்மெண்ட் படம் வரும்ல, லம்பா ஒரு அமௌண்ட் வரும், வாங்கி செட்டில் ஆயிடுவோம். இதெல்லாம் இருக்கட்டும், நல்லா பேசுறியே. உங்க வீட்டுக்கு அர்னால்டு ஷ்வார்ஸ்நெகர் வந்தாராமே. யார்? அலோஷியஸ் அவங்க அப்பாவா? ஏய், இங்க பாரு, ப்ரூஸ் லீ வேணா சொல்லி ஒல்லியா காமெடியா இருக்காருன்னு ஒத்துக்கலாம். ஏய், ப்ரூஸ் லீ மாதிரி இருக்கிறதுக்கு உங்க அப்பா என்ன தனுஷா? ஓ, உங்க வீட்ல எல்லாம் நீங்க தனுஷ் வந்து ப்ரூஸ் லீ தான் பேசிப்பீங்க. அவர்தாலப்பா சவுத் இந்தியன் ப்ரூஸ் லீ. யார் சொன்னாடா அப்படி? அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அப்படியே பேச்சுவாக்கல சந்தோஷம் அவங்க அப்பா ரிக்கி பாண்டிங் மாதிரியே இருக்காருன்னு மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கு. ஆமாப்பா, ரிட்டையர்மெண்ட் பணம் வரணும்ல, அது வரைக்கும் போது அப்படியே மெயின்டைன் பண்ணு. சந்தோஷே விடாத. ஏன்பா எங்க அப்பாவுக்கு ரிக்கி பாண்டிங்னு பேர் வச்சா என்ன தப்பு? எதுக்கு எடுத்தாலும் டெய்லி பாயிண்ட் பஸ்ல தான் போறாரு. எங்க வீட்ல புதுசா இன்னொரு செல்ஃப் கட்ட சொல்லிருக்கேன் நானு. முதல்ல உங்க வீட்ல இருக்கவங்க கிட்ட சொல்லி வீடு கட்ட சொல்லு. அதை தாண்டா அவன் செல்ஃப்ன்றான். அவங்க ரேஞ்சுக்குலாம் வீடா கட்ட முடியும்? செல்ஃப் கட்டி அதுலயே குடியிருக்க வேண்டியதுதான். அதை வந்து பிளாட்ஃபார்ம்ல 1.5 இடத்துல. எதுக்கு இப்ப மூச்சை புடிச்சிட்டு பேசுற? யாராச்சும் ஒருத்தர் நீ செல்ஃப்ல குடியிருப்பேன்னு சொல்லிட்டா உடனே அவன் பிளாட்ஃபார்ம்ல ட்ரைனேஜ் குள்ள குடியிருப்பான்னு சொல்லணும். இங்க வேறு அவன் பிளாட்ஃபார்ம் தான் சொன்னான், அதுவும் கொஞ்சம் டீசெண்டா இருந்தது. இங்க வேறு ட்ரைனேஜ்லாம் சொன்ன உதவாங்க. ஏன் எங்க ஃபேமிலி எத்தனை தடவை டிராஃபிக் போலீஸ் நின்னார்னா அவரோட நிழல்ல நாங்க வாழ்ந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் இன்னைக்கு சண்டைக்கு வந்திருக்கேன். நானா ஏம்பா உண்மையை சொன்னா நீ ஏன் சண்டைக்கு வர போற? நீ என்ன பைத்தியக்காரனா? எதுக்கு
எதுக்கு நீ ஒரு நாள் ஒரு சின்ன அவமானத்தை தாங்கிக்க முடியல? டேய் நான் பணக்காரன்டா, உங்களுக்காக நான் ஏன் மாதிரி நடிக்க தான் போடா போடா. புழுவா. சைக்கோவா மாறிடுவாடா நீ வர வர. சைக்கிள் கூட எங்க வீட்ல இருக்குது. இல்லடா அவனுக்கு என்ன பிரச்சனை, ஒரு மனநிலை நிபுணர்கிட்ட நான் விசாரிச்சேன். என்ன பிரச்சனைனா நம்ம பணக்காரன் இந்த உலகத்திலே நம்ம தான் பணக்காரன் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தா அவங்க அப்படியே லூஸ் ஆயிடுவாங்கடா. பவுனு தான் படத்துல கூட அந்த ஹீரோயின் கடைசியில கிளைமேக்ஸ்ல பவுனு தான் ஒரு படம் இருக்கா? பாத்தியா, பவுனுன்னா வாய போலகிறான். இல்லப்பா அந்த சீடி எத்தனை போய் அடமானம் வைக்கலாமா? பவுனுக்கு எவ்வளவு காசு தருவாங்க? நாசமா போச்சு. நீ எதுக்கு வீட்ல செல்ஃப் கட்ட சொன்ன அதை சொல்லு. நான் வீட்ல செருப்பு கட்ட சொல்ல, செல்ஃப் செருப்பு தான் ஏற்கனவே கட்டி வச்சிருக்கீங்களே, பேய்லாம் உள்ள வரக்கூடாதுன்னு. அது கட்டி என்ன பிரயோஜனம்? அதான் டெய்லி உள்ள வந்துரு. ஆண்டி சுரேஷ் அப்படின்ட்டு நான் இட்லியா அப்படின்னு என் தங்கச்சி சாப்பிட்ற தட்டுல இருக்கிற இட்லி எடுத்து சாப்பிட்றான்டா. சரி அதெல்லாம் இருக்கட்டும், வாசல்ல செருப்பு தொங்க விட்டுருக்கீங்களே, அந்த செருப்புல ஒரு ஆள் வேற தொங்கின்னு இருக்காரு, எதுக்குடா? அது இல்லப்பா, நாங்க இந்த செருப்பு ஆக்சுவலி ஒரு இடத்துல இருந்து திருடிட்டு வந்தோமா, அவர் நடந்து போயினே இருந்தார் செருப்பு போட்டுன்னு, அவரை செருப்போட சேர்த்து திருடிட்டோம். அவர்கிட்ட ஒழுங்கா செருப்பு மட்டும் கழட்டி கொடுத்துட்டு போனாங்க. அவர் கேட்கல, உடனே அவரையும் பிடிச்சி செருப்போட கட்டி தொங்க விட்டாங்கப்பா வீட்டுல. இன்னும் தொங்கி நிக்கிறாரா செருப்போடவே? இங்க பாரு, உங்க வீட்ல எதுக்காக செல்ஃப் கட்ட சொன்னேன்? இல்லப்பா பிங்க் ரசீது வைக்கிறதுக்கு எங்க வீட்ல இடமே இல்லையா, எல்லாத்துலயும் பிங்க் ரசீது வச்சிருக்கனா, எங்க வீட்ல திட்டுறாங்க. என்ன சொல்லி திட்டுறாங்க? நீ ஏன் இதுக்கு எத்தாலும் எல்லா பொருளையும் அடமானம் வைக்கிற, வீட்ல பாரு பிங்க் ரசீது வைக்க கூட இடம் இல்லை அப்படின்னு திட்டுறாங்க. சரிப்பா, இப்ப நீ புதுசா செல்ஃப் காட்டினா நாளைக்கு அந்த செல்ஃபியை எடுத்துன்னு போய் அடகு வைக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம்? கேட்டனே ஒத்துக்க மாட்டாங்க. அன்னைக்கு அப்படிதான் எங்க வீட்ல எல்லாம் தூங்கின்னு இருக்கும்போது வாசக்கால புடிங்க எடுத்துன்னு போயிட்டு அடகு வைக்க கேட்டனா, அவர்ல இது வைக்கிறதுக்கு நம்ம வீட்ல இடம் இல்ல போயிடு அப்படின்ட்டாரு. ஐயோ, அவர் வீட்ல அப்ப வாசக்கால இல்லையா? வாசக்கால இருந்து கொல்ல பக்கம் வரைக்கும் அடமானம் வச்சு சுயமரியாதை, மனசாட்சி எல்லாத்தையும் அடமானம் வச்சுட்டு வந்து நிக்கிறான்டா இவன். இதெல்லாம் நான் எடுத்த சீரியல் கிடையாது. சுயமரியாதைன்றது ஒரு இந்திக்காரங்க எடுத்த சீரியல், மனசாட்சின்றது ஒரு தமிழ்காரங்க எடுத்த சீரியல். இதெல்லாம் எடுத்துன்னு போய் நான் அடமானம் வைக்க முடியாது. பேசாம நீ ஒண்ணு பண்றா, ஃபேமிலியோட போயிட்டு அடகுக்கல்ல அந்த லாக்கர் இருக்கும்ல அதுல போய் பத்துக்கோங்க. உனக்கு ஏன்டா இது ஒரு இது வியாதி மாதிரியா? ஏதாச்சும் அடமானம் வைக்கணும், ஒரு போதை மாதிரி ஆயிடுச்சு அவனுக்கு அடமானம். ஆமாப்பா, எங்க வீட்லயே என்ன தெரியுமா பண்ணிருக்காங்க, நீங்க உள்ள ஒரு ரூமுக்கு வந்ததுல அங்க ஒரு அடகு கடை மாதிரி ஓபன் பண்ணிட்டு எங்க அப்பா தலையில குல்லா எல்லாம் போட்டு வாப்பா உனக்கு என்ன வேணும்னு, நான் அங்க போயிட்டு சும்மாவே எங்க வீட்டுக்குள்ள இருக்க பொருளே ஒன்று அடமானம் வைப்பேன். என்ன திருத்த வந்து எவ்வளவு ட்ரை பண்ணாங்க, அதே மீறி எனக்கு போர் அடிச்சா வெளில எங்க அடமானம் வைக்கணும்னு ஆசையா இருக்கு. இப்பெல்லாம் அமாவாசை பௌர்ணமி டைம்ல எல்லாம் கட்டி போட்டுறாங்கடா வீட்ல, ஏன்னா எத்தனை பேர் ஏதாவது அடமானம் வச்சிடறானு. அன்னைக்கு கூட பார்த்தான்டா வாரணமாயிரம் சூர்யா மாதிரி, டேட் நோ டேட் ஐ வாண்ட் தட் டேட், அடமானம் வைக்கணும் டேட், இப்போ உடனே வைக்கணும் டேட் அப்படின்றான்டா. உடனே அவங்க அப்பா கிடோ நோ கிடோ அப்படி சொல்லிருப்பாரு. ஆமா, நான் கடா மாடு மாதிரி இருக்கேன், அதனால தான் அப்படி திட்டுறாரு. போடா டே, நானாவது பரவாயில்ல அடமானம் வைக்கிறதுக்கு அடிக்டா இருக்கேன். ஆனா நம்ம சந்தோஷ் 6:30 மணிக்கு மேல கை உதிர்தான்ப்பா. அவங்க அப்பா அன்னைக்கு ஃபீல் பண்ணியிருந்தாரு. ஐயோ, 6:30 மணிக்கு மேல கை உதிருது, வீட்டுக்கு நடக்கும் கேடு போது வெளியோட லாஸ்ட் பெஞ்ச். டேய், அவன் தப்பான எண்ணத்துல கை உதறதா சொல்ல. 6:30 மணிக்கு மேல நான் ஏதாச்சும் ஆபீஸ் ஒர்க் பண்ணணும், ஏதாச்சும் ஃபைல் பார்க்கணும்னு என் கை உதறும். இல்லப்பா, ஃபைல் பார்க்கணும்னா அதுல எல்லாத்தையும் ஃபைலிங் பண்ணணும். கரெக்ட். ஆனா இவன் கட்டிங்ல பண்றான். கட்டிங் வீட்டுக்கு நடக்கும் கேடு போது வெளியோட லாஸ்ட் பெஞ்ச். டேய், நான் பேப்பரை கட்டிங் பண்றேன்றான்டா அவன். ஏதோ ஒன்று சந்தோஷ், குடிப்பழக்கம் வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு, அதை பார்த்து நீ தெளிவா நடந்துட்டுனா ஓகே. நம்ம நிகழ்ச்சியில மட்டும் அட்வைஸ் பண்ணா பத்தாது சந்தோஷ், நாமளும் ஃபாலோ பண்ணுவோம். உன்னை பத்தி மக்களுக்கே தெரியும், நீ அடிக்கடி நாட்டுக்கும் கேடுன்னு சொல்றப்பே. Hello FM 106.4 லாஸ்ட் பெஞ்ச்.